எப்பவும் நல்ல நகைச்சுவையோடு மகிழ்விக்கிற நம்முடைய ராஜா ஐயா கூட இன்னைக்கு ரொம்ப சீரியஸா திருவள்ளுவரை எடுத்து ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்கும்படியாக இந்த பேச்சை அமைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து. ரொம்ப சிம்பிளா ஒரு தீர்ப்பு சொல்லணும். பொதுவா இப்ப தீர்ப்பெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை, அது வேற சமாச்சாரம். இருந்தாலும் சொல்றவங்க சொல்லித்தானே ஆகணும். ஏதாவது ஒரு தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால இந்த சுருக்கமா எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்றேன். ஒண்ணு சார், ஒரு தனி மனுஷன் ஒரே ஒரு ஆள் இருந்தா அறநூல் வேணுமா அவனுக்கு? ஒரு தீவுன்னு கற்பனை பண்ணுங்க. அந்த தீவுல யாருமே இல்ல, அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். எங்கேயோ போய் கடல்ல போனவன் மாட்டிக்கிட்டான், ஒரு தீவுல உட்கார்ந்து இருக்கிறான், ஒரே ஆளா உட்கார்ந்து இருக்கிறான். ஒழுக்கமா இருந்தா அவன் எப்படி தப்பு பண்ணுவான்? அவனை போய் நீ அது செய்யாதே இது செய்யாதேன்னு யாராவது அறிவுரை சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதனுக்கு நீதி நூல் என்பது அவசியமே கிடையாது. அவன் இரண்டாவது மனிதன் ஒருத்த வந்துட்டாதான் அவன் அடிக்காத, அவன்கிட்ட அடி வாங்காத, அவன் சொத்தை புடுங்காத. அப்ப நீதி என்கிற அறநூலே ஒரு மனிதன் இருந்தால் உருவாவதில்லை. இரண்டாவது மனிதன் என்பவன் வந்த பிறகுதான் இந்த உலகத்தில் நீதி என்பதே தேவைப்படுகிறது. இல்லாட்டி எதுக்கு ஒருத்தன் நீதி உட்கார்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? ஒரே ஆள் உட்கார்ந்து இருந்தா யாருமே கேள்வி கேட்க போறது இல்ல. தீவுல காட்டு மராண்டியா இருந்து போயிடுவான். அப்போ தனி மனிதன் தனித்தனி மனிதன், அதான் நான் முன்னுரையிலேயே சொன்னேன். ஒரு தனி மனிதன் தனித்தனி மனிதனாக சேருகிற போது அங்கு நீதி என்பது உலகத்தில் தேவைப்படுகிறது. மனசுல வச்சுங்க. ஒரு ரெண்டு மனிதர்கள் சந்திக்கிற போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? ஒரு பிரச்சனையை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறாங்களா? இல்ல. இப்ப ஒரு மனிதனுக்கு இருக்கிற வேகம், தைரியம், ஊக்கம் இன்னொரு மனுஷனுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இத திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு? எப்பா, உலகத்துல எவ்வளவுனா சிக்கல் வரட்டும், நீ மனசுல ஊக்கம் உள்ளவனா இரு அப்படிங்கிறார். கொஞ்சம் கற்பனையா சொல்றேன். திருவள்ளுவர் ஒரு பள்ளிக்கூடத்துல பேச போனார்னு நான் கற்பனை பண்ணுவேன். அவருக்கு ஏதோ போதாத நேரம் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பேச போனார். அந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபாலே முதல்ல சொல்லிட்டார், இது மாதிரி பள்ளின்னார். எப்படி? ஒரு மாதிரி பள்ளி. திருவள்ளுவர் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, இந்த தாமரை பூவினுடைய உயரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த பசங்க கேள்வி கேட்ட உடனே, நம்ம ஸ்கூல் பசங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்கான், இவன் அவனை பார்ப்பான், அவன் இவனை பார்ப்பான். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து திருவள்ளுவரையே பார்த்தான். என்ன அர்த்தம்? உன் கேள்வியை உங்ககிட்டயே போட்டோம், நீ ஆச்சு, உன் கேள்வி ஆச்சு. ஒருத்தனும் பதில் சொல்லல. ரொம்ப வருத்தத்தோட கேட்டார், ஏன்னா ஒரு பயலுக்கும் தெரியாதா? ஒரே ஒருத்த ஏஞ்சான், தாமரை பூவின் உயரம் 2 அடி அப்படின்னா. ஏன் 3 அடி இருக்காதா அப்படின்னார். வச்சுங்க, உங்களுக்கு தான் விவரமா தெரியுது, அப்புறம் ஏன் என்ன கேக்குறீங்க? இப்ப திருவள்ளுவருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு பதில் சொன்னான். ஐயா, உங்கள் கேள்வி தவறுன்னா. உங்கள் கேள்வி தவறு அப்படின்னா. வெரி குட், எப்படி சொல்ற அப்படின்னா. ஒரு பூ தண்ணீரில் நிற்கிறது என்றால் அதன் உயரத்தை அது நிர்ணயிப்பது இல்லை. தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். ஒரு மனிதனுடைய உயரம் என்பது அவனுடைய எண்ணத்தினுடைய உயரம். உலகம் எண்ணத்தில் உயர்ந்தவர்கள் உலகத்தை உயர்த்துவார்கள். இதுக்கு ஒரு குறள் இருக்குது, வெள்ளத்தனைய மலர் நீட்டம், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்துதான் அவனுடைய உயர்வு என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். இது தனி மனிதனுக்கு தானே. ஒரு சமூகத்துல 1000 பேர் இருந்தாலும் ஒருவர் உயர்ற மாதிரி ஏன் இன்னொருத்தர் உயரல அப்படின்னா, அவருடைய உள்ளத்திலே இருக்கிற எண்ணத்தை பொறுத்து அவர் பாக்கி 3 பேரை தெருவில் நிறுத்துவாரா காட்டினாரு அப்படின்னு. சமூகத்தில் நிகழ்கிற உயர்வு, அந்த தாழ்வு வருகிற போது அது இறைவனாலும் விதியாலும் வந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இப்ப அடுத்த பாதைக்கு போலாம். அப்படி 1300 ஜாஸ்தி, டூ மச். சிம்பிளா ஏதாவது ஒரு 2 சொல்லுங்களேன். 2 திருவள்ளுவர் யோசிச்சு சொன்னார். ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. 1330 உனக்கு வேணாமா? 2 விஷயம் சொல்லட்டுமா? ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. 2 கூட டூ மச்சுங்க. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. யோசிச்சுட்டு திருவள்ளுவர் ஒரு குறள் சொன்னாரு, பொய்யாமை
பொய் அறம் செய்யாமை நன்றுனர். இவன்ட்ட என்ன கேட்டா, ரெண்டு சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒன்னையே 2 தடவை சொல்றேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. ஏங்க இவ்வளவு திருக்குறள்லயும் ஒரே நீதி சொல்லுன்னு சொல்ற என்னன்னா பொய்யாமை. அப்படி ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ல போற போகும்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்ச நாளா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படி. மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும், ரைட். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிலம் என்ற ஒன்று வேண்டும், ரைட். இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 தான் மனுஷன் உயிர் வாழ்வதற்குன்னு இவ்வளவு நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இப்பதான் நான் ரீசெண்டா எனக்கு 72 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். நம்முடைய மனிதர்கள் உயிரோட தேவையில்லை, இருந்தால் உயிர் வாழ்வார்கள். என்ன, நிறைய சாப்பிடுவதற்கும் பொய்கள் வேண்டும். மனுஷன் ஏன் உயிர் வாழ்றான்னா பல பொய்களால் தான் உயிர் வாழ்கிறான். அவன் மனதில் வைத்திருக்கிற பலவித செய்திகள் பொய். அவன் நீண்ட காலம் சேகரித்து வைத்திருக்கிற விஷயங்கள் பொய். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பல அறங்கள் பொய். அவனுக்கு போதிக்கப்பட்ட நீதிகளில் பல பொய். அவனிடத்தில் மறை என்று கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் பொய். ஆனால் இத்தனை பொய்களில் மனிதனுக்கு இருக்கிற சந்தோஷம் உண்மையில் இல்லை. இதான் நிதர்சனமான உண்மைன்னு ஒரு உண்மையை சொன்னா கோபம் வருது மனுஷனுக்கு. பொய்யில் ஆர்வம் இல்லைன்னா யூடியூப் பார்ப்போம். இந்த மனுஷனுக்கு பொய்யில் ஆர்வம் இல்லைன்னா அவ்வளவும் பொய். 90% எல்லாம் விடிஞ்சா பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான் இந்த உலகத்துல. எனவே மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு போல பொய் என்பது அவசியமாகிவிட்டது. இப்ப திருக்குறளுக்கு வாங்க. ஒரே ஒரு அறந்தாண்டா மனுஷனை காப்பாத்தோம். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. வேற எந்த அறமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவன் பொய் மட்டும் வானா, பொய்யில இருந்து வெளியே வா. அப்படி நமக்கு நல்லா தெரியும். இப்ப மௌன சுந்தரம் உன்னை கொஞ்சம் பின்பற்றுற. வீட்டுல சாப்பாடு நல்லா இல்லைன்னு வச்சுங்க, என்னைக்காவது சொல்லியிருக்கோம்? நீ சமைச்சது வாயில வைக்க விளங்கலன்னு சொல்லியிருக்கோம்? பிரமாதமா. உன்ன மாதிரி ஒரு அழகு இல்லையா அவங்க சொல்லுவார். உங்களை மாதிரி ஒரு அழகு இல்லையா, இது சொன்னாதான் கொஞ்சம் நாளைக்கு வண்டி ஓடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய்யே இல்லாம நம்மால வாழவே முடியலன்னு ஆயிப்போச்சு. தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட அறங்கள் திருக்குறள்ல பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. இப்ப தள்ளி வச்சிருங்க. சமூக நீதினு வருகிற போது சமூகத்துக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் பிற மறைகள் உயர்வு தாழ்வுகளை கற்பித்துக் கொண்டிருந்த போது இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொன்ன போது, இந்த உலகத்துல யாருமே தாழ்ந்தவன் கிடையாதுடா, எல்லாரும் சமமானவங்கடா, எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றீங்களா? இந்த ரொம்ப படிச்ச சில பேருக்கு நிறைய திமிரு இருக்கும். இவெல்லாம் என்ன ஒண்ணும் படிக்காதவன், ஒரு மண்ணு தெரியாதவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப படிச்சவன் ஒண்ணு இல்ல, 100 ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போய் பேசி பாருங்க. 100 ஆடு மேய்க்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. இவ்வளவு படிச்சவங்க நீங்க இங்க இருக்கிறீங்களே, 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா எந்த ஆடுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போங்க. 100 ஆட்டுல கொம்பன் மூக்கன் ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். எந்த ஆடு காணும்னு கரெக்டா சொல்லுவான். 100 ஆடுகளும் ஒன்று போல் இருந்தாலும், உதாரணத்துக்கு கூட ஆடு வேண்டாம்பா, 100 மாடுகளும் ஒன்று போலவே இருந்தாலும், இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் 100 மாடு ஒன்னா இருந்தா கூட நமக்கு வித்தியாசம் தெரியாது. நீ MA PhD, நீ ஜுவாலஜி கூட படிச்சிருப்ப, எல்லாம் சரி. 100 எரும மாடு ஒன்னா நின்னா உனக்கு வித்தியாசம் தெரியாது. அதை மேய்க்கிறார் பாருங்க, அவருக்கு தெரியும். இப்ப சொல்லட்டுமா? அவரிடத்தில் இருக்கிற அந்த சிறப்பு அறிவு உன்னிடத்தில் இல்லை என்பதை நீ தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு விதமான அறிவு, கல்வி, ஞானம் இந்த உலகத்தில் தரப்பட்டு இருக்கிறது. அப்ப மனுஷன் நம்ம எப்படி தப்பாம எடை போட முடியும்? அதனால்தான் திருவள்ளுவர் டிக்ளேர் பண்ணார் சமூக நீதிய, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் சமமானவை என்று அறிவித்த பெருமை. அப்ப தனி மனிதனுக்கு திருக்குறள் சொல்லப்பட்டதா, சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா? இப்ப தீர்ப்புல 2 பகுதி வரை சமூகம் திருக்குறளை குறைவாக பயன்படுத்தியது, தனி மனிதர்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டு வாழ்வில் உயர்ந்தார்கள். ஏன்? படிச்சவன் திருக்குறளை எடுத்துக்கிட்டான்.
நான் மாண்பமை முதல்வர் இடத்துல இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல்வரை பார்த்தா எப்படியும் ஒரு கோரிக்கை வைக்கணும் இல்ல, அதனால ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 12th அதாவது +2 படித்து முடிப்பதற்குள்ளாக அறத்துப்பாலையும் மாணவர்கள் மனப்பாடமாக சொல்ல வேண்டும் என்பதை கட்டாயமாக நம்முடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். சும்மா 2 மனப்பாட 2 பாட்டு வச்சா போறாது. அறத்துப்பாலையில் படிக்கிற மாணவர்கள் முழுக்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். எப்படி? மனதில் நின்றால்தான் வாழ்க்கையில் அவர்கள் அதை கடைபிடிக்க முடியும். புத்தகத்தில் இருக்கும் என்றால் அது மத்தகத்துக்கு வராது, ஆனால் மத்தகத்தில் இருக்கும் என்றால் அது வாழ்க்கைக்கு வரும். எனவே தமிழ்நாட்டு பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பதற்குள்ளாக அவர்கள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் கட்டாயமாக மனப்பாடம் செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை, தமிழனுக்கு எது வேதம் அப்படின்னு கேட்டா திருக்குறள் என்று வர வேணும். மறைன்னு சொன்னா அதை நினைவுல வச்சிருக்கணுமா இல்லையா, அதை மனப்பாடம் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதனால தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மனப்பாடம் செய்வதற்குரிய வழிமுறையை நாம் கண்டறிந்தாக வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலை அவருக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்ப நான் அந்த தீர்ப்பினுடைய கடைசி பகுதி, இவங்கெல்லாம் இந்த ஒன்னு சொல்றேன்னு நீட்டினாங்கல்ல, அப்ப நான் மட்டும் ஏன் ஒன்னு சொல்றேன்னு நீட்டக்கூடாது? அவங்கள மாதிரி தானே நானும் இருக்க முடியும். வக்கீல் தானே ஜட்ஜா வருவாங்க, அதனால அவங்கள மாதிரி தான் நானும் சொல்ல முடியும். ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன் சார். திருக்குறளுடைய தனி மனித அறங்களை நிறைய பேர் பின்பற்றி மேல வந்தாங்க. ஏன் விவேகானந்தர் அவர் அதை படிச்சாரோ படிக்கலையோ, ஆனா அந்த மாதிரியான அறங்களை பின்பற்றி தான் தெய்வ நிலை பெற்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற எல்லைக்கு வந்தார். இந்த ஒரு நூலை எழுதினார். மார்க்சியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தார். அதுக்கு என்ன ப்ரூஃப்? அந்த கம்யூனிசம் சோவியத் ரஷ்யாவினுடைய அமைப்பு முறையாக மாறியது. அப்ப மார்க்சியத்தில் சமுதாய உருவாக்கியது, சீனாவை உருவாக்கியது. தாவோயிசம் என்பது மிகப்பெரிய சீனாவில். என்ன கேள்வி கேட்க வரேன் அப்படின்னு கேட்டா, திருக்குறள் வழியில் எந்த நாடு இருக்கிறது? இன்னும் கொஞ்சம் ஓபனா பேசுறேன், தவறா பேசுறேன்னு நினைக்காதீங்க. குர்ஆன் ஒரு நூல் தோன்றியது. அரபு நாடுகள் முழுக்க அதுதான் அவங்களுக்கு வேதம், அதுதான் அவங்களுடைய சட்டம். அப்ப என்ன கணக்காகுது? அந்த மறைநூல் வழியாக வளைகுடா நாடுகள் இன்றைக்கு இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் தாஸ் கேபிட்டல் என்ற நூல் வழியாக இன்றைக்கு சோவியத் ரஷ்யா அமைந்திருக்கிறது. திருக்குறள் வழியான நாடு எது என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எனவே திருக்குறள் இதுவரையில் தனி மனிதனுக்கு மட்டுமே பயன்பட்டு வந்தது. இந்த வெள்ளி விழாவுக்கு பிறகு திருக்குறள் மறையாக மாறும் என்றால் இந்த தமிழ்நாடு திருக்குறள் நாடு என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய மேன்மையினை பெற முடியும். ஏன்னா வள்ளுவர் வழியில் இதன் எல்லா சட்டங்களும் அமைந்திருக்கும், வள்ளுவர் வழியில் இதன் எல்லா நீதி நூல்களும் அமைந்திருக்கும் என்று அது சமுதாய நூலாக முற்றிலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதுவரையில் திருக்குறளுக்கு அதிக நன்மை பெற்றது தனி மனிதன். இந்த விழாவில் இருந்து அதிக நன்மை பெற வேண்டியது சமூகம் என்பதை நினைவூட்டி வாய்ப்பளித்தமைக்கும் இதுகாரும் பொறுமையாக இருந்து கேட்ட எங்கள் மரியாதைக்குரிய மகாராஜன் உலகையாளுவான். என்னை விட ஒரு 6 மாசம் பெரியவர், அதனால்தான் அந்நியான்ற ஒரு வார்த்தை சொன்னேன். அவர்களுக்கும் எல்லாருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் ரசித்து திருக்குறளால் அதிக நன்மை இதுவரை பெற்றது தனி மனிதன், இனிமேல் பெற வேண்டியது சமூகம் என்பதுகிறேன். நன்றி.